ஹலோ. ஹலோ மேடம். சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க. மேடம் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 4ல ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். குரூப் 4 பத்தி இப்போ அதை விட்டுட்டு இப்போ குரூப் 2க்கு அப்ளை பண்ணி பேசுறதா இருந்தா பேசலாம். சரிங்க மேடம். குரூப் 2 பற்றி மேடம் வரப்போற எல்லாரும் பேசி வச்சுட்டு பேசுற மாதிரியே இருக்கு. பேசி வச்சுட்டு இல்ல மேடம், இல்ல மேடம், வரப்போற குரூப் 2ல பள்ளிப்பாட புத்தகங்கள் அடிப்படையா கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் சார். குரூப் 2க்கு வந்து பள்ளிப்பாடத்துல இருந்து வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல எங்கயாவது போட்டுருக்குங்க? இல்ல மேடம், நோட்டிபிகேஷன்ல போடல மேடம். இத்தனை வருஷமா டிஎன்பிஎஸ்சி பள்ளிப்பாட புத்தகத்துல இருந்து क्वेश्चन கேட்டது எதுக்காக? ஒரு நிமிஷம். நீங்க கேண்டிடேட்டா இல்ல அகாடமில இருந்து ஃபோன் பண்றீங்களா? கேண்டிடேட் கிட்டத்தட்ட 5 வருஷமா படிச்சு லாஸ்ட் குரூப் 4 லாஸ்ட் பண்ண ஒரு கேண்டிடேட். இத்தனை வருஷமா படிச்சு அப்ப இத்தனை வருஷமா ஈஸியா தானே இருந்துச்சு. இத்தனை வருஷமா மேடம் ஈஸியா இருக்குது கஷ்டமா இருக்குன்றது எங்களோட உழைப்பு சார்ந்தது. நாங்க வந்து பள்ளிப்பாட புத்தகம் பள்ளிப்பாட புத்தகம் அடிப்படையா நாங்க 5 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா, நாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்குள்ள வரும்போது பள்ளிப்பாட புத்தகத்துல தான் கேள்வி கேட்கறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்றோம். அது பள்ளிப்பாட புத்தகங்கள் அடிப்படையாவே கேள்விகள் வருது. அதனாலதான் நாங்க பள்ளிப்பாட புத்தக அடிப்படையில படிக்கிறோம். நீங்க திடீர்னு பள்ளிப்பாட புத்தக அடிப்படையில கொஸ்டின் கேட்க மாட்டீங்கன்னா அது குரூப் 4 சிலபஸ் பார்க்கும்போது ஒரு மாடல் கொஸ்டின் விட்டுருக்கணும். நாங்க இனிமேல் பள்ளிப்பாட புத்தக அடிப்படையில கேட்க மாட்டோம், நாங்க இனிமேல் தரமா கேள்வி கேட்க போறோம் சொல்லி ஒரு மாடல் கொஸ்டின் விட்டுருக்கணும். விட்டுருந்தீங்கன்னா 50% பள்ளிப்பாட புத்தகத்துல இருந்து வரப்போகுது, 50% வெளியில இருந்து வரப்போகுதுன்னு சொல்லி நாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருந்திருப்போம். நீங்க மாடல் கொஸ்டின் விட மாட்டீங்க. ஆனா சிலபஸ்ல எக்ஸாம்பிள் கொடுத்துறீங்களா? அது எல்லாமே பள்ளிப்பாட புத்தகத்தை அடிப்படையில இருக்கிறது தான். ஒரு கேள்வி நாங்க இப்படி கேட்போம், அதோட எடுத்துக்காட்டு இப்படி இருக்குன்றத நீங்க ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. சரி, மறுபடியும் ஹலோ. ஹலோ சார் சொல்லுங்க. இல்ல மேடம், இப்போ ஒரு மேடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே கட் ஆயிட்டு நானே தான். நான் ஒன்னும் கட்டாலங்க, கொஞ்சம் லைன்ல இருங்க. சரிங்க. வேற செக்ஷன்ல இருந்து கால் வந்துட்டு இருந்தது, கால் அட்டெண்ட் பண்றதுக்காக விட்டேன். நான் கூட கட் பண்ணல. சரிங்க மேடம். இல்ல மேடம், நான் கேட்கறது அதுதான் மேடம். நாங்க ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்க பள்ளிப்பாட புத்தக அடிப்படையா வச்சு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வட்டம் பள்ளிப்பாட புத்தக அடிப்படையில கேள்வி வராதது வந்து நீங்க இப்படிதான் கேட்கணுன்றதை நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வந்து ஒரு அஸ்பிரண்ட். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி தான் நாங்க ஒரு வேலையை கிளியர் பண்ண முடியும். நீங்க ஒரு மாடல் கொஸ்டின் விட்டுருந்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தக அடிப்படையில இல்லாம இனிமேல் டிஎன்பிசியோட தரம் மாறிடுச்சு, இனிமேல் பள்ளிப்பாட புத்தக கொஸ்டின் வராது அப்படின்னு சொல்லி நாங்க ரெடியா இருந்திருப்போம். நாங்க இவ்வளவு நாள் படிச்சு இந்த எக்ஸாம் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸாம் ரெடி பண்றதுக்கு எங்க ஃபேமிலில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இவ்வளவு வருஷம் எதுக்கு மேடம் பள்ளிப்பாட புத்தக அடிப்படையில கொஸ்டின் கேட்டீங்க? இவ்வளவு வருஷம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு காலத்துல நாங்களும் இந்த உங்கள மாதிரியை விட நாங்க இன்னும் வந்து இல்ல 10% இல்ல 1000% வந்து நாங்க அதிகமா கஷ்டத்துல இருந்து ஒரு விடோவா இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம நாங்களும் படிச்சு எந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாம உள்ள வந்தவங்க தான் நாங்க எல்லாருமே. மேடம், உங்களோட உழைப்ப நாங்க அலட்சியப்படுத்தல, சரிங்களா? எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். அந்த சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் முதற்கொண்டு எல்லாருமே சர்வீஸ்ல தான் வந்திருக்காங்க. அந்த ஐஏஎஸ் எக்ஸாமாவே இருந்தாலுமே மாடர்ன் ஹிஸ்டரிக்கு பிபின் சந்திரா புக்கு, பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் புக்குன்னு இருக்கு. இப்ப இந்த பிபின் சந்திரா புக்கும் லட்சுமிகாந்த் புக்கை தான் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். திடீர்னு போய் யூபிஎஸ்சில நான் ஐரோப்பிய வரலாறு ஐரோப்பிய இந்தியாவுல இருக்க வரலாறு புக் இருந்து क्वेश्चन கேப்பேனா யாருமே அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க. மேடம் அக்கா இருங்க, இன்னொன்னு நல்லா சொல்றத கேட்டுக்கோங்க. இருங்க மேடம் இருங்க. ஹலோ, இப்படி நீங்க சொல்றீங்க தெரியுமா? மேடம் இருங்க, நீங்க அகாடமின்னு சொல்றீங்களா?